ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளளவும் உன் நினைவே. நினைவு 20. மறுநாள் அதிகாலையில் எழுந்த அனுராதாவோ குளித்து வாசல் தெளித்து கோலமிட்டு வீட்டிற்குள்ளும் துளசி மாடத்திலும் விளக்கேற்றி இறைவனுக்கு பால் பிரசாதத்தை நைவேத்தியமாக படைத்து பாசுரங்களும் சகசிரநாமமும் பாடி முடித்துவிட்டு வீடு முழுவதும் தூபம் காட்டியவள் அன்னைக்கு உணவு தயாரிக்க உதவி செய்தாள். இது அவளின் வழக்கமான வேலைதான். இருப்பினும் போன வாரம் வரை அவளிடம் காணப்பட்ட உற்சாகத்திற்கும் இப்பொழுது தென்படும் உற்சாகத்திற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்கள். புது உற்சாகத்துடன் இதழ்களில் சதா மென் சிரிப்பை பூசிக்கொண்டு அவள் செய்யும் வேலைகளை கவனிக்க தவறவில்லை அம்புஜம். பார்த்து பார்த்து கல்லூரிக்கு தயாராகியவளை வித்தியாசமாக பார்த்தார் அம்புஜம். அன்னை தயாராக கட்டி வைத்திருந்த மதிய உணவை வாங்கி கொண்டு கிளம்பியவளை, ஏண்டி அலமு, உடம்புக்கு எதுவும் செய்யலையோன்னோ? போன வாரம் வர உருன்னு தெரிஞ்ச, இந்த வாரம் தனியா சிரிச்சுட்டு இருக்கியே என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் வர்றேன் என்று கிளம்பியவளை அலமு என்று அழைத்திருந்தார் சாஸ்திரிகள். அவளோ, சொல்லுங்கப்பா என்க நிமிர்ந்து கடிகாரத்தை கண்டவர், காலேஜுக்கு இன்னும் நாள் இருக்கே, இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் கிளாஸா என்றார். இல்லப்பா, சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, தோழிகளோட செத்த நேரத்தை செலவழிக்கலாம்னு என்று இழுத்தாள். நன்னா இரு, யார் வேணாண்ணா, இன்னைக்கு அவசரமா இந்த பேப்பர்ஸை ஐடி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும், இன்னைக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு, நான் சொல்றபடி செய் என்று அவளுக்கு எடுத்துரைக்க அவளும் கடிகாரத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவ்வாறே செய்தாள். ஒரு வழியாக வேலை முடிய, சரி நாளைய எடுத்து நீ கிளம்பு என்றார் சாஸ்திரிகள். சரிங்கப்பா என்று எழுந்து குதூகலமாக ஓடியவள் பழக்கமான தலைவாசல்தான். இருப்பினும் கவனக்குறைவால் அதில் முட்டிவிட ஆ வென்று தலையை பற்றியவளின் அருகில் ஓடி வந்த அம்புஜமோ, ஏண்டி வாசல் நிலப்படி கூட கவனிக்காம அப்படி என்ன செஞ்சு நோக்கே, இரு ஜலம் எடுத்து வரேன், அருந்திண்டு கிளம்பு என்று தண்ணீர் முண்டு கொடுக்க அதை வாங்கி அருந்தியவளோ, சரிம்மா நான் வர்றேன் என்று சென்றவளை பார்த்து நின்ற அம்புஜத்தின் அருகில் வந்து நின்றார் சாஸ்திரி ஐயர். சீக்கிரமே நல்ல ஆம்பளையா நான் பார்த்து விவாகம் பண்ணிடும் அளமுக்கு என்றார். ஆமாண்ணா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம மதுரை மாமி இருக்கா இல்லையா, அவளோட தூரத்து சொந்தக்காரர் வீட்டுல நல்ல பையனா இருக்கானா, பார்க்க வர சொல்லட்டுமான்னு கேட்டா. நான் தான் பரீட்சை முடியட்டும் அவர்கிட்ட கேட்டு நல்லா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்னா என்றார். பேசிடலாம், சரி சரி, நீக்கு நாளைய எடுத்து பாரு, டிஃபன் எடுத்து வை, வர்றேன் என்று விட்டு சென்றார். ஆட்டோவில் இறங்கி ரயில் நிலையத்திற்கு குதூகலமாக சென்ற அனுராதாவோ கண்டது வெறுமையாக இருந்த அவர்கள் இருக்கைதான். அதை கண்டவளுக்கு இதயத்தில் சுருக்கென்ற வழியும் ஒரு நிமிடம் இதயம் நின்று துடிப்பது போல் உணர்வு. தன்னைத்தானே தேற்றியவள், தோழியர் சரி, இலக்கியன் வரவில்லையா, ஒருவேளை தான் வருவதற்கு தாமதமானதால் சென்றிருப்பாரோ என்று பலவித யோசனைகளோடு அடிமேல் அடி வைத்த அவ்விருக்கை நெருங்க, இலக்கியன் எனக்கு இதெல்லாம் பத்தாது என்று வைஷுவின் குரல் வர, அதற்கு வயசு, முதல்ல நீ சைஸை கம்மி பண்ணு, இப்படியே போனா அதோ பார், சாம்பார்ல ஊற வைக்கிறதுக்கு முன்னால இருக்கிற போண்டா போல இருக்கிற நீ, அப்புறம் சாம்பார்ல உப்பின போண்டா போல ஆயிடுவ என்றான். இலக்கியன் என்று வைஷு அதிர்ந்து விழிக்க, ஆமா வைஷு, இலக்கியனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ், ஆனா எப்போதாவது தான் வெளிக்காட்டுறார் என்றாள் ரூபா. அதானே ரூபா, இவர்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல என மூவரும் சிரிக்க, கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து இலக்கியனோ, என்ன இன்னும் ராதா வரலையே என்றவாறு அவர்கள் இருக்கையை நோக்க, அங்கிருந்தவளோ அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இளம் மஞ்சள் நிறத்தில் அனர்கலி சல்வார், அதே நிறத்தில் கை நிறைய கண்ணாடி வளையல், அதே சிவப்புகள் மூக்குத்தி, இன்று லேசாக உதட்டு சாயம், தலையில் சற்று நீளமாக மல்லிசரம், பார்ப்பதற்கு சூரியனை கண்டு புதிதாக மலர்ந்த சூரியகாந்தி பூவை போல் நின்றிருந்தாள். அவளை கடந்து செல்லும் பெண்கள் மற்றும் ஆண்களின் பார்வை அவள் மேல் விழுந்து செல்வதை மறுக்க முடியாது. ஆனால் அவள் அதை கண்டுகொண்டதாக கூட தெரியவில்லை. அவன் இருந்தால்தான் அவள் தன்னையே மறந்து விடுவாளே. இதில் சுற்றுப்புறங்களை எங்கே அவள் கவனிக்க? அவளை கண்டதும் அவளுக்கு ஒரு சாம்பார் வடியை கையில் ஏந்தியவாறு வந்தான் இலக்கியன். அருகில் வந்தவன் புன்னகை செய்தவாறு அவள் முன் நீட்ட, அவளோ கேள்வியாக நோக்கினாள். உனக்குதான் இந்த ராதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்டாங்க என்றவுடன் அப்போதுதான் அவள் கையில் இருப்பதை கண்டவள், இது எனக்கா, வேண்டாமே ப்ளீஸ் என்றாள். ஏறாதா, உனக்கு பிடிக்காதா,
வேணும்னா வேற எதுவும் வாங்கிட்டு வரவா என்று வினவையிலே வந்தனர் ரூபாவும் வைஷுவும். நீங்க என்ன அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாலும் அம்மனி சாப்பிட மாட்டாங்க என்றாள் வைஷு. வைஷு ஏண்டி நீ வேற என்றாள் ராதா பாவமாக. ரூபாவோ ஆமால நான் எப்படி மறந்தேன் என்றாள். மூவரையும் குழப்பமாக பார்த்து இலக்கியனோ என்னாச்சு எனக்கு எதுவும் புரியல என்றான். ராதாவோ அது ஒன்றும் இல்லை என்க. வைஷுவோ அது ஒரு பெரிய கதை என்க. ரூபாவோ நான் சொல்ல மாட்டேன்பா என்றனர் மூவரும் ஒரு சேர. புருவம் சுருக்கி அவன் அனுராதாவை நோக்க வேணாமே விட்டுடுங்கோ என்று அவள் கெஞ்சலாக கூற உடனே சரி இட்ஸ் ஓகே என்றான். என்ன விட்டுருங்க, அப்போ எங்களுக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டமா, நல்லா இருக்குடி உன் நியாயம் என்றாள் வைஷு. ராதாவோ இப்போ ஏண்டி சின்ன விஷயத்துக்கு போய் நியாயம் சட்டம்லாம் பேசுற என்க. பின்ன யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமோ என்றவாறு மிஸ்டர் இலக்கியன் உங்க மாமி இது போல கடையில சாப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுமா என்கும்போதே வைஷு ப்ளீஸ் என்றாள் ராதா கெஞ்சலாக. நீ சும்மாருடி என்ற வைஷுவோ உங்க மாமி சொன்னாங்க இங்க உள்ள கடையில மோஸ்ட்லி ஆம்பளைங்க தான் வேலை பார்க்கறா, இவ எல்லாம் பாத்ரூம் போனா கைய அலம்பு ஒல மாட்டாளே தெரியல, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இப்ப சொல்லுங்க இலக்கியன், உங்களுக்கு இப்போ வாங்கி சாப்பிட தோணுதா என்றாள் வைஷு. ஐயோ பெருமாளே என்று ராதா காதை போற்ற இலக்கியன் தான் உள்ளூர உறைந்து நின்றான். இது என்ன புது புரளியா இருக்கே, பொண்ணுங்க இப்படிலாம் கூட யோசிப்பாங்களா என்று அவன் அதிர்ந்து நிற்க. இலக்கியன் நீங்க எப்படி என்றாள் வைஷு. அது என்று அவன் ஏதோ கூற வருவதற்குள் வைஷு என்று அழுத்தமாக அழைத்துவிட்டு நீங்க வாங்கோ என்று இலக்கியனின் கையை பற்றி இழுத்து சென்றாள் அனுராதா. சின்ன வயசுல அம்மா தான் சொல்லி கொடுத்தா, நாங்க வெளியில போயிட்டு வந்தா கூட காலை அலம்பிட்டு ஆத்துக்குள்ள போவோம் இல்லையா, அப்படியே பழகிருச்சு. அவ சொன்னதை பெருசா எடுக்காத இலக்கியன், அவ ஒரு மூளை கலண்டவ என்றாள். அவளை கண்டவனோ படபடுத்த அவள் விழிகளும் நடுங்கும் விரல்களும் கூறியது அவள் ஏதோ குற்ற உணர்வில் ஆழ்ந்திருக்கிறாள் என்று. அவளை இயல்பாக்கும் எண்ணத்தில் ஏறாதா உன் அத்தை பெயர் ஏதும் மேனகாவா என்றான். அவளோ அப்படி இன்னைக்கு அத்தை இல்லையே என்க. அப்போ ரம்பையா என்றான். ஏதோ புரிந்தவளாக புருவம் சுருக்கி அவனை நோக்க அப்போ ஊர்வஷியா என்றான். ஹஹாவினை இதழ் விரித்து முத்துப்பட்கள் தெரிய சிரித்தவளோ இலக்கியன் இப்போ என்ன சொல்ல வரேல் என்றாள். ராதா தயவு செஞ்சு இப்படி சிரிக்காத, அப்புறம் தேவலோகத்திலிருந்து தேவேந்திரனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு பூலோகத்துக்கு ஓடி வந்துருச்சுன்னு நினைக்க போறாங்க என்றான். தலையை சாய்த்து மென்மையாக அவனை கண்டவளோ ஆமா, பூலோகத்துக்கு முன்னால வந்த காதலனை தேடி அவளும் பின்னாலேயே ஓடி வந்துட்டான்னு சொல்லுங்க என்றாள். அவன் கண்களை உற்று நோக்கியவாறு. இன்றுதான் மிக அருகில் அவளை நன்றாக கவனிக்கிறான். வட்ட முகம், நீல விழிகள், அடர்ந்த இமைகள், வானவில் புருவம், சிறிய மூக்கு, அதை எடுத்துக்காட்ட சிவப்பு மூக்குத்தி, மாதுளை நிறத்தில் இதழ்கள். ஐயோ கடவுளே, இவள் பெண்ணா இல்லை பேரழகியா என்றவனின் கண்கள் என்னவோ அதற்கு மேல் கீழிறங்க மறுத்தது. மார்பை தேய்த்தவனோ போதும் இலக்கியா, உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா என்று அவன் எண்ணத்தில் அபாய சங்கு ஒலிப்பது போல் இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்கறாதா என்றான். நிஜமாவா அழகா இருக்கேனா என்று நிமிர்ந்து அமர்ந்தவள். நிஜமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று விட்டு இலக்கியன் நீங்க தப்பா நினைக்கல தானே என்றவள். சேச்ச இல்ல ராதா, யோர் ரைட், ஹைஜீனா இருக்கிறதுல தப்பு இல்லை என்றான். அந்நேரம் ராதா நீ வரலையா என்றனர் தோழியர் இருவரும். இன்னைக்கு காலேஜில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, லேட் ஆகும், ஸோ ஈவினிங் வராதேல் என்றவளை பார்த்த இலக்கியன். ராதா அப்போ என்று இழுக்க இதழ் கடித்து கண்களை இறுக மூடித்திருந்தவள் சாரி என்றாள். ஸோ என்னை பற்றி எல்லாம் தெரியும் உனக்கு அப்படித்தானே என்றான். நிறைய இல்லை கொஞ்சம் என்றாள். என்னது அந்த கொஞ்சம் என்றவனை மெய் மறந்து பார்த்தவளோ. உங்களுக்கு ட்ரெயினில் வரணும்னு தேவையே இல்லை, ஆனால் வர்றேல் எனக்காக. அதுவும் உங்கள் ஃபேமிலி ஆஃபீஸ் பூந்தமல்லி, உங்கள் காலேஜ் போரூர், ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை.
இருந்தாலும் வர்றேன். எனக்காக ஆஃபீஸ் ஒர்க்கில் ஐடி ஃபைல்ஸை ரொம்ப தீவிரமாக பார்க்குறேன் போல. அது கூட வேலை இருந்தால் ஆற்றுக்கு வந்து என்னை பார்க்கலான் தானே என்று கூறி மென் புன்னகை செய்தாள். உறைந்த நிலையில் அவள் கூறுவதை கேட்டவனோ, அப்போ சும்மா வெட்டியா உன் பின்னால் தான் சுத்துறேன்னு தெரிஞ்சிடுச்சு, அப்படித்தானே என்றான். என்று கண்களை சுருக்கி அவனை பொய்யாக முறைத்தவளோ, வெட்டியா சுத்துறேளா? ஓஹோ, இல்லைனா இந்த மாமி உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டா தெரியுமோ என்றாள். ஆமா, அதுவும் சரிதான் என்றவன், சரி ராதா, காலேஜுக்கு லேட் ஆகுது பாரு, வா கிளம்பலாம் என்றான். நினைவு 21. கல்லூரி செல்ல இறங்கியவள் அவனை கண்டு கண்களை சிமிட்டு விட்டு சென்றாள். அடுத்த 40வது நிமிடத்தில் இலக்கியன் அமர்ந்திருந்தது மாறன் மற்றும் ரத்தினவேல் முன்தான். இலக்கியனோ கை கட்டி தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க, ரத்தினவேலோ அவனையே ஆழ்ந்து பார்க்க, மாறனோ என்ன இன்னைக்கு ஆக்டிங் பலமா இருக்கு என்று எண்ணியவர் அமர்ந்திருந்தான். என்னடா சொத்தை பிரிச்சு பங்கு வேணுமா என்றார் ரத்தினவேல். இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம் என்று வேகமாக கூறியவன், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க என்றான். ஓ அப்படியாப்பா, அதுக்கு நேரடியா உங்க உயிரை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே என்றார் ரத்தினவேல். அதற்கு மாறனோ இதழ்களை கடித்து சிரிப்பை அடக்க, அதை கவனித்து இலக்கியனோ, சிரிப்பா சிரிக்கிற, வீட்டுக்கு வாடி, உனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான் என்று எண்ணியவாறு, ஐயோ உங்க உயிரெல்லாம் வேண்டாம்ப்பா, வேலை மட்டும் போதும் என்க. 2 உண்டுதான், அதுல சந்தேகமா உனக்கு? காசு பத்திரனா மாறங்கிட்ட சொல்றேன், மாசம் மாசம் வந்து வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு வேலை வேணும், அது வேணும், இது வேணும், திரும்பவும் சொந்த ஊருக்கு எங்களை அனுப்பிடாதப்பா என்றார். காசா? அதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு மாதாஜி கிட்ட ஆட்டையை போட்டுருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ரத்தினவேலோ, அதான் உங்க அம்மா கிட்ட மாசம் மாசம் 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கறேனே, போதல்லையா என்றார். 10,000 என்று அதிர்ந்து இலக்கியனோ, மாதாஜி என்று பல்லை கடித்து காற்றாக அழைத்தவன், எனக்கு 5,000 கொடுத்துட்டு 5,000 நீங்க ஆட்டையை போட்டுக்கிறீங்க, என்ன குடும்பண்ட சாமி, அது சரி, என் அம்மா எப்படி இருப்பாங்க என்று எண்ணியவன், இல்ல எனக்கு காசு வேண்டாம், வேலைதான் வேணும் என்றவனை ஆழ்ந்து பார்த்த ரத்தினவேலு, சரி முதல்ல இந்த மாசம் சும்மா ஆபீஸ்க்கு தினமும் வந்துட்டு போ, அடுத்த மாசம் பார்க்கலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சு சொல்றேன் என்றார். அந்நேரம் அவர்கள் ஆபீஸ் தொலைபேசி சின்னுங்க எடுத்தவர், சொல்லுமா என்றார். ஏங்க மதியம் சாப்பாடு வீட்டில் தானே என்றார் மரகதம். ஆமா, இதோ கிளம்பிட்டேன், அப்படியே இரு, உன் பிள்ளையக்கிட்டையும் கேட்டு சொல்றேன் என்று. என்ன மாறா என்க. இல்லப்பா, வெளியே வேலை இருக்கு, எனக்கு லேட் ஆகும், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் என்க. இலக்கியானி என்றார். இல்லப்பா, நானும் மாறன் கூடவே சாப்பிட்டுக்கிறேன் என்றான். கேட்டதா என்றார் ரத்தினவேல். சரிங்க என்றவர். எங்க இலக்கியன் அங்கேயே இருக்கான், எதுவும் பிரச்சனை இல்லையே என்றார். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இனி வர்றதும் வராதும் அவன் கையில தான் இருக்கு. ஆனா அவனுக்கு இருக்கு போல, அவனுக்கு பொண்ணு கொடுக்குற வீட்டில் கேட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த புள்ளையே கேட்டிருக்கோம் என்ன செய்றீங்கன்னு. அதான் வேலை கேட்டு வந்து புள்ள பொறுப்பா உட்கார்ந்துருக்கு. சரி நான் வச்சிடுறேன் என்று வைத்தவர் இலக்கியனை நோக்கி, ஆபீஸை சுத்தி பார்க்குற வேலையை மட்டும் பாரு என்றவர் மாறனை நோக்கி, நீ எந்த வேலையும் அவங்கிட்ட கொடுத்துடாத என்று விட்டு, பாலு என்று அழைத்தவர் வந்த பாலு அண்ணாவை நோக்கி, மாற எந்த வேலையும் அவனுக்கு கொடுக்காம நீ பாத்துக்கிறதா உன் வேலை என்று விட்டு சென்றார். அவர் சென்றவுடன் சுழல் நாட்காலில் அமர்ந்திருந்த மாறனோ வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க, அதிர்ந்தவர் அமர்ந்திருந்த இலக்கியனோ, இல்ல எனக்கு புரியல, அப்போ நான் தத்தியா, நீங்க எல்லாம் ரொம்ப அறிவாளியா, அதுவும் அவரு என் மூஞ்ச பார்த்த எப்படிடா கண்டுபிடிக்கிறாரு என்றான். அது வேற ஒன்னும் இல்லடா, ஐயாவோட அப்பீரன்ஸ் அப்படி என்ற மாறனை நோக்கி பேப்பர் வேட்டை எறிந்திருந்தான் இலக்கியன். அதை லாவகமாக பற்றிய மாறனோ, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் பிரதர் என்றான் அவனை போலவே. இலக்கியனோ மாறனை முறைக்க, சரி அதை விடு, என்னாச்சு உன்னோட அவுட்டிங் பிளான், வேலை வாங்கிட்டு வந்ததான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டாளா என்றான் மாறன் நக்கலாக. இல்ல, காலேஜில் அவளுக்கு முக்கியமான ஒர்க் இருக்கான், லேட் ஆகும்னு சொல்லிட்டா என்றவன் சற்றென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாக, பிரதர் உனக்கு ஒன்று தெரியுமா, பசங்க நாம தான் இவ அழகு அவ அழகு இது அழகு அது அழகுன்னு யோசிக்கிறோம், ஆனா பொண்ணுங்க ரொம்ப டீப்பா போய் யோசிக்கிறாங்க பிரதர் என்றான் வெளிவிரித்து. டே அப்பா நாராயணா, கொஞ்சம் முழுசா சொல்லு, இல்ல ஆளை விடு என்க. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்று காலையில் ரயில் நிலையத்தில் நடந்ததை கூற,
மாறனும் புருவங்களை ஏற்றி இறக்கி நெற்றியை தேய்த்தான். எனக்கு என்னவோ அவ சொன்னது தப்பா தெரியல என்றான். பிரதர், இப்போ கான்வர்சேஷன் சரியா தப்பான்றது இல்ல, கழுவியா மாட்டியான்றது தான். நீ சுச்சா போனா கைய கழுவியாடா என்றான் இலக்கியன். அடச்சி, அசிங்கம் பிடிச்சவனே, எழுந்துச்சு போடா இங்கிருந்து. வீட்டில் உயிரை வாங்கினது பத்தலன்னு இப்போ இங்கேயும் வந்துட்டியா என்றவாறு அதே பேப்பர் வேட்டை தூக்கி மாறன் இலக்கியன் மேல் எரிய, பிரதர் ஃபேஸில் பட்டு போகுது. ஏதோ கொஞ்சம் ஸ்மாரா இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை என்னையும் பார்க்க வச்சிருக்கேன், அதுலேயும் பாலத்துட்டு போயிடாத என்றவன் விரல்களை விரித்து தன் கையை முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே, ஆனா பிரதர், நான் எப்பவுமே கழுவினது இல்லையே என்றான் திருட்டு விழித்தவாறு. டேய் என்றான் மாறன் அழுத்தமாக. அது நம்ம தப்பு இல்லை பிரதர், மாதாஜியோட தப்பு. சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அவளோட அம்மா எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்க என்னன்னு என்றான் மாறன். அதான் பிரதர், சுச்சா போனா கையை கழுவணும்னு என்றான். சின்ன வயசுல அவங்க சொல்லல, ஓகே, 7 கழுத வயசாச்சுல, இப்போ நீ செய்ய வேண்டியதானே என்றான் மாறன். எப்பவுமே 5 வளையாதது 50 வளையாது தம்பி என்றான். ஏதாவது என் வாயில அசிங்கமா வந்துடும் பார்த்துக்கோ என்றான் மாறன். அதை விடு, எனக்கு இன்னொரு சந்தேகம் பிரதர் என்ற இலக்கியனை, டே அப்பா சாமி ஆள விட முடியல என்று எழுந்தே சென்று விட்டான் மாறன். இரவில் வீட்டில் அனைவரும் அமர்ந்து உணவிருந்த, ஆந்திரா போன லாரில ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், சரியாயிடுச்சாப்பா என்றார் ரத்தினவேல் மாறனிடம். இல்லப்பா, அந்த லாரியை மெக்கானிக்கல் ஷெட்ல விட்டுட்டு அங்கிருந்து வேற லாரியை ரெண்டுக்கு எடுத்து குட்ஸை சேர்க்க சொல்லிட்டேன். இறக்கிட்டு வர்றதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை என்றான் மாறன். நல்லதுப்பா, சரியான நேரத்தில் குட்ஸ் போய் சேரலன்னா நாளைக்கு நம்ம பேரு கெட்டுறோம் பார்த்துக்கோ என்றவாறு சாப்பிட சிறிது அமைதி அங்கே. அப்போ ஏதோ ஞாபகம் வந்தவனாக இலக்கியன் இளமரனை இடிக்க, என்ன என்றான் புருவங்களை உயர்த்தி. இல்லை பிரதர், அப்பா கை கழுவுறான்னு கேட்டு சொல்லேன் என்றவுடன் டே என்று புறக்க ஏறியது மாறனுக்கு. மெதுவா, இந்தாப்பா தண்ணியை குடி என்றார் ரத்தினவேல். மரகதமோ, என்னடா கேட்ட அப்படி, அவனுக்கு புற ஏறுற அளவுக்கு என்றார். இல்லையே, ஒன்றும் இல்லையே என்றவனே. இல்லையே, ஏதோ கழுவியான்னு கேட்டது போல இருந்தது என்றார். இப்போது புறக்கே இலக்கியனுக்கு ஏற ரத்தினவேல் இருவரையும் புருவம் சுருக்கி பார்க்க, இல்லப்பா சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவியான்னு கேட்டான் என்றான் மாறன் அவசரமாக. இது என்ன கேள்வி, ஏன் அவர் கழுவ மாட்டாரா? ஏண்டி, சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கல உன் பிள்ளைக்கு என்றார். இலக்கியனும் என்க மாறனுக்கு புரிந்தது அவன் மைண்ட் வாய்ஸ். மரகதமோ, இதெல்லாம் சொல்லி கொடுத்தான் தெரியணுமா என்ன என்று கூறும்போதே ரத்தினவேல் சாப்பிட்டு எழுந்திருக்க, மாதாஜி சொல்லித்தான் வளர்த்திருக்கணும், உனக்கு பிள்ளைகளை வளர்க்கவே தெரியல. 10,000 ரூபாயில 5,000 ரூபாய் கமிஷன் மட்டும் அடிக்க தெரியுதுல, பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்க தெரியலையோ என்றான் இலக்கியன். ஐயோ, இவர் பச்சை குழந்தை பாரு. ஏன் நான் சொல்லித்தான் அந்த ஐயர் பிள்ளைய விரும்பினியோ? நான் சொல்லித்தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ? இல்ல நான் சொல்லித்தான் நாள் முழுக்க அவ பின்னால சுத்திட்டு வர்றையா? வந்துட்டான் என்று விட்டு அவரும் உள்ளே செல்கின்ற மரகதத்தை பார்த்து இலக்கியனோ, என்னடா மாறா, வர வர இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இல்லை என்றான். எது தம்பி, நமக்கு இல்ல உனக்கு, சிங்குலர்ல சொல்லு என்றான் மாறன். பேசாம இந்த குடும்பத்தை நான் ராஜினாமா செஞ்சலான் இருக்கேன் பிரதர் என்று சலிப்பாக கூறும்போதே அவர்கள் வீட்டு தொலைபேசி ஒலித்தது. மரகதம் வந்து எடுக்க ஹலோ என்றார். எதிர்பக்கத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்க, என்னது இது என்று ரிசீவரை வித்தியாசமாக பார்த்துவிட்டு வைக்க, மீண்டும் சில நொடிகளில் தொலைபேசி ஒலித்தது. மீண்டும் எடுத்து ஹலோ என்க, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்ற பாட்டு சத்தம் கேட்டது. என்னது, காக்காவா என்று அவர் கூர்ந்து கவனிக்க, இது எதையோ இலக்கியனுக்கு உணர்த்த மாறனை நோக்கினான். மாறனும் அதிர்ந்த விழிகளுடன், உனக்குதான் என்று கண்களால் ஜாடை செய்ய, ஓ காட் மாதாஜி என்று ஓடினான் இலக்கியன். கொடுங்க என்று அன்னையிடமிருந்து பறித்தவன் கேட்க, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று மெல்லிசை கேட்க, இலக்கியனோ அன்னையை திருட்டு பார்வை பார்த்தான். யாரு என்றார். ரிசீவரை கையால் மூடியவன், லாஸ்ட்ல மிஸ்ஸிங் லிரிக்ஸ் கேட்பாங்க, சரியா சொல்லிட்டா 4 கிராம் கோல்ட் காயின் தருவாங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாம போங்க என்றான்.
அப்படியாடா, சரி சரி, நல்லா கேளு, கரெக்டா சொல்லுடா என்று விட்டு மரகதம் செல்ல, கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா என்று கேட்க, கீழதரங்களை கடித்தவாறு விரல்களால் ரிசீவர் சுருள் வயரில் தேய்த்தவன் மீண்டும் அந்த இசையில் மூழ்க, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னி தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்ற வரிகளுக்கு அனுராதாவோ அவர்கள் வீட்டு பாவை விளக்கின் சுடரினுள்தான் விரல்களால் தீண்டிக் கொண்டிருந்தாள். அவள் வீட்டு வாயில் கதவை யாரோ திறப்பது போல அரவம் கேட்க, சட்டென தொலைபேசியை கட் செய்துவிட்டு ஊஞ்சலில் அமர வீட்டினுள் வந்தனர் மதுரம் மாமியும் அம்புஜமும். வந்த மதுரம் மாமி காதில் காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று விழ, ஆஹா, என்ன மதுரமான பாட்டு இல்லையா மாமி என்றவர், ஏண்டி அலமு, இந்த கேசட்டு கூட கேட்டுட்டு கொடுத்துடுறேன், பதிலுக்கு உனக்கு எதுவும் கேசட் வேணும்னா சொல்லு, கொடுக்கறேன். மாமா தனித்தனியா பதிஞ்சு வச்சிருக்கா. இளையராஜா, எஸ்பிபி, ஜெயசுதாஸ்ன்னு எல்லா செலக்டட் சாங்ஸா என்க. சரிங்க மாமி, நாளைக்கு வாங்கிக்கிறேன் என்று அவள் அறைக்குள் சென்று விட, மதுரம் மாமியோ, பரீட்சை முடிஞ்ச உடனே சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க மாமி, அவ என்கிட்ட கேட்டுட்டே இருக்கா என்றார். நன்றி, தொடரும்.